ஹலோ கைஸ், ஒரு வழியா வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படம் பொங்கல் தான் ரிலீஸ் ஆக போகுதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. வருஷத்துக்கு ஒரு விஜய் சார் படம் வந்துடும். பட் இந்த வருஷம் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அது பிரச்சனை கிடையாது. இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொஞ்ச நேரத்தில் பராசக்தி மூவியோட ப்ரொடியூசர் ஆகாஷ் பாஸ்கரன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. திஸ் பொங்கல்னு போட்டு ஃபயர் விட்டுருந்தாரு. அப்போ பராசக்தி படமும் பொங்கல் தான் ரிலீஸ் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. எஸ்கே சார் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வளர்ந்து வர ஒரு மிகப்பெரிய ஆக்டர். அவருக்கு முன்னிலையில் இருக்கிற ஒரு ஆக்டர் தான் விஜய் சார். அவரோட கடைசி படம் அப்போ எப்படி கிளாஸ் விடுவாங்கன்னு சுத்தமாக ஐடியாவே இல்லை. நிறைய பேர் இதுக்கு டிஎம்கே தான் இருக்காங்கன்னு சொல்றாங்க. வரவெல்லாம் புதுசு புதுசாக கட்சி திமுக ஒழியணும் அழியணும் அந்த நிலையில தான் இன்னைக்கு போயிட்டு இருக்காங்களே தவிர இப்படி கூட இருக்கலாம். ஏன்னா விஜய் சாரோட கடைசி படம் வந்து எந்த ரெக்கார்டையும் மேக் பண்ணிடக்கூடாது. அதுக்கு ஒரு சிக்கலை உண்டாக்கணும் கூட அவங்க ஜனநாயகனோட பராசக்தியை ரிலீஸ் பண்ணலாம். எப்படி இருந்தாலுமே பராசக்தி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே ரெஃபரன்ஸ் இருக்கும். ஏன்னா பராசக்தி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி திணிப்பு அதிகமாக எதிர்க்கிறாங்க. ஸோ கன்ஃபார்ம் அதில் டிஎம்கே ரெஃபரன்ஸ் இருக்கும். ஐ திங்க் இந்த பொங்கலுக்கு டிவிகே சார்வா ஜனநாயகனும் டிஎம்கே சார்வா பராசக்தி ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். எப்படி தான் ஜனநாயகன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல படமாகவும் விஜய் சாருக்கு ஒரு நல்ல கலெக்ஷன் படமாகவும் அமையும். நீங்கள் யார் சப்போர்ட் பண்ணீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.